அன்பார்ந்தவர்களே, கன்னையும் தாயுமான அன்னை மரியாள் இறைமகனை கருத்தாங்கிய முறை எத்தகையது? அந்த புதிரை நமக்கு ஒரு அழகிய செய்யுள் மூலமாக இறையடியார் வீரமாமுனிவர் தருகிறார். அந்த செய்யுளை நாம் இன்று தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். தொடுத்த பாவை நிகர நீதி தொடரும் நூலின் முறையினால் அடுத்த உலகம் யாவும் அரிய மூன்று வலினால் தடுத்த வீர எதிரியில்லாது தகவில் தாங்கு பரமனை உடுத்த சூழில் அரிதில் தாங்கும் ஓம் யாத ஓர் விரலியே என்று ஐயம் தேற்று படலத்திலே வீரமாமுனிவர் அருமையாக சொல்லுகின்றார். இதனுடைய பொருள் என்ன என்றால், இலக்கண நெறிப்பட தொடுத்த செய்யுளை போல நீதி நெறியை தொடரும் வேத நூலின் முறையினால் அடுத்த மூன்று உலகங்களையும் தன் அரிய மூன்று விரல்களினால் தன்னை தடுக்க வல்ல வீரமோ எதிரோ இல்லாமல் தனது வல்லமையாகிய தகுதி கொண்டே தாங்கி நிற்கும் ஆண்டவனை தனக்கு ஓமையாக வேறு ஒன்றும் இல்லாத பெருமைக்குரிய பெண் தான் அணிந்த கற்பத்திலே அரிய முறையிலே தாங்கி நிற்பாள் என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன என்றால், கருத்து வானுலகம், மண்ணுலகம், பாதாளம் என உலகங்கள் மூன்று. அவ்வுலகங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று வரல்களினால் ஆட்சி செய்பவர் இறைவன். அறநிலை வழுவாது ஆட்சி செய்கிறவர் அவர். தமது ஆட்சியை தடை செய்யும் வண்ணம் எதிர்க்கின்ற பகைவர் இல்லாதவர். அவரது ஆட்சி இலக்கண நெறி தொடர்ந்து வரும் இனிய பாடல் போன்றது. அத்தகைய இறைமகனை அரிய முறையிலே கருத்தாங்கி இருந்தனள் கன்னிமரி என்னும் நங்கை. அவள் ஒப்பற்றவள் என்று மிக அழகாக இந்த பேருண்மையை உணர்த்துவதை பார்க்கிறோம். தொடுத்த பாவை நிகர நீதி தொடரும் நூலின் முறையினால் அடுத்த உலகம் யாவும் அரிய மூன்று வரலினால் தடுத்த வீர எதிரிலாது தகவில் தாங்கு பரமனை உடுத்த சூழில் அறிதல் தாங்கு ஓமம் யாதோர் விரலியே என்று மிக அருமையாக எளிமையாக கூறுவதை பார்க்கிறோம். கன்னையும் தாயுமானவள் மரியாள். அந்த பேருண்மையை, இறைவனுடைய ஆற்றலினால் இது நிகழ்ந்தது என்ற பேருண்மையை மிக அருமையாக இந்த பாடலில் சொல்லுகிறார். மரியின் பக்தர் அனைவரும் இந்த பாடலை அறிந்து கொண்டிருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். வாழ்க.